யோ வயசாகி போச்சு, கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? போய் வரிசையில இல்லையா? போயா பின்னாடி. யோ நிக்கிறவங்க மனுஷனா தெரியல, போயா பின்னால. வர வர நாட்டுல ஒழுங்கா கெட்டு போச்சு. மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கே வந்துட்டோமா? சாராய கடை. நம்மளாம் போய் சாராயம் குடிக்கலாமா? ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டரா? கம்பவுண்டர் தானே தெரியும் மருந்து பேண்டேஜ்ல அங்க இருக்குன்னு. நம்ம 4 பேருக்கு தெரியுற மாதிரி சாராயம் குடிக்கலாமா? குடிச்சாவணுமே, அதுக்கு வழி 100 கூட. யாரு? வெளியூர். முக்காடு எதுக்கு? புழுங்குது. எங்கேயோ கேட்ட குரல். ரேடியோவுல பாடுறவன். 100 கொடியா? நல்லது. சோடா கொஞ்சம் சரி. இன்னொரு 100 கொடி. சோடா இன்னொரு 100 கொடி. சோடா பட வச்சிருக்க. ஊழா குடுறா, ஊழைய வச்சுக்கின்னு குடுறா. இன்னொரு 100 கொடுத்துட்டு கைய போடா. சோடா தன்னந்தனியா ஒரு ஆம்பளை தண்ணி அடிக்க வந்தா அவன் கைய பிடிச்சி இழுக்கிறதா? நீ கவலைப்படாத மச்சான். என்னடா ஸ்ட்ரைட்டா மச்சான்ற? கோணலா எனக்கு பேச தெரியாதே. ஒரு புல்ல குடே, இந்தா இத புடே, கப்புடாடி. என்ஜாய் த கரன்சி, டேக் த டேப். கம் ஆன். Ichigo. Be Indian, by Indian. We are also Indian. ஏன் மச்சான், உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஒரு தடவை கூட ஆகல. இவ்வளவு தாராள மனசு இருக்கிறவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல பாரு. தப்பு தப்பு தப்பு. நீதான் என் மாப்பிள்ள. உடனே வா, நீ வீட்டுக்கு வா. நீ ஒண்ணு ரெடிமேடா வச்சிருக்க. ஸ்டடியாரே ரமேஷா. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எனக்கும் தெரிகிறது. கட்டாதரா கட்டாதரா, என் மானமே போயிடுண்டா. கொஞ்ச நேரம் என்ன ஃப்ரீயா இருக்க விடுங்கடா. இல்ல உனக்கு எனக்கு ரிலேஷன்ஷிப் இருக்காது. என் தங்கச்சி உனக்கு கட்டி தர மாட்டேன். இதே அவுத்து விட்டுறேன். நீ பழகி தெரிஞ்சோ மச்சான். சிஸ்டர் சிஸ்டர், தங்கச்சி தங்கச்சி, நானும் இங்கே உங்கச்சி தங்கச்சி. அதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல அண்ணனா. நீ அண்ணனா பிறந்து என்ன புண்ணியம் பண்ணிய? இத பார், எவ்வளவு அழகான மாப்பிள்ள கொண்டாந்துருக்கேன். தவக்கல மாதிரி எப்ப பார்த்தாலும் தண்ணியிலே இருப்போம். ரொம்ப சுத்தமானவன். மரியாதையா வெளியே போ. இதே பழப்பா போச்சு. பாருமா, நான் உன் அண்ணனுக்கு ஃபுல் பாட்டில் வாங்கி கொடுத்துக்கிறேன். கொஞ்சம் நாணயமா நடந்துக்க. அப்படியா? வட்டியும் முதலமா சேர்த்தே கொடுத்துறேன். மச்சான், எப்ப கல்யாணத்தை வச்சுப்போம்? சமாதானமா பேசி தீர்த்துக்கோங்க. அவசரப்படாதீங்க. சாராய குடிச்சிட்டா உங்களுக்கு சம்சாரம் கேக்குதா? என் தங்கச்சி கல்யாணத்துக்காக நான் கஷ்டப்படுறது யாருக்காவது தெரியுதா? நினைப்பு நல்லா இருந்தா மட்டும் போதாதுண்ணே. நடக்கிற நடப்போ நல்லதா இருக்கணும்.